லைஃப்ல எவ்ரி ஒன் கம்ஸ் அக்ராஸ் சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ். அதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு மனசுல ஆழ பதிஞ்சிரும். ஒரு பாடமாக, ஒரு அனுபவமா நம்மளுக்கு வந்து மனசுல பதிஞ்சிரும். அப்படி கரியர்ல என்னோட கரியர்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் மை கரியர். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் ஐ ரிசீவ்ட் அ கால் லெட்டர் ஃப்ரம் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் stating that I had to attend an interview at a particular place, ஒரு கிராமத்தில். So I was in a dilemma whether I had to attend or not. அப்புறம் I decided that I could attend. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். இட் வாஸ் அ பாய்ஸ் ஸ்கூல், இட் வாஸ் அ ஹையர் செகண்டரி பாய்ஸ் ஸ்கூல். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்குறேன் ஒரு 7 or 8 persons were there. நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட. அண்ட் there was one particular lady, she had a book, 12th standard English book வச்சிருக்கிறாங்க. She kept on preparing. அப்பதான் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, she already had been chosen. இந்த இன்டர்வியூ வந்து ஐ வாஷ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தராக கூப்பிட்டாங்க, எல்லாரும் போனோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. தென் அட் லாஸ்ட் ஹெட் மாஸ்டர் டோல்ட் ஈச் ஒன், நீங்கள் கிளாஸ் இருக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் கிளாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். யாருமே ஸ்டே பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து அது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால I wanted to have an experience teaching the students of a government school. So I chose some grammar topic and I waited. அந்த லேடி வந்து முதல்ல உள்ள போனாங்க. She taught Sarojini Naidu's In the Bazaars of Hyderabad, which was given in 12th standard textbook. அவங்க கிளாஸ் முடிச்சிட்டு she came out and I entered. So அந்த நேரத்தில் she told in utter frustration, ச்சே பசங்களா இவங்க ஒன்றும் புரியல, ஒரு ஆங்க்லெட் ரிஸ்லெட்டு எந்த இதுக்கும் அவங்களுக்கு மீனிங்கே புரியல. மிஸ் தயவு செய்து இங்கிலீஷில் பேசிடாதீங்க மிஸ் அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ஐ வென்ட் இன் சார் அண்ட் ஐ டோல்ட் தட் ஐ வுட் ஹேண்டில் த கிளாஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் இஃப் தே வர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தே குட் ஆஸ்க் மீ. ஐ டாட் சென்டென்ஸ் பேட்டர்ன் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ வெரி குவைட்லி அண்ட் தே வர் வெரி ரெஸ்பான்சிவ் ஆல்சோ. அண்ட் அட் லாஸ்ட் ஃப்ரண்ட் ரோவில் உள்ள ஒரு பையன், ஐ திங்க் ஹி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் டஸ்டர், ஒரு ஹீரோ மாதிரி இருந்துருச்சுன்னு ரப் த போர்ட் அப்படின்னு கேட்டான். அந்த ஹோல் கிளாஸுமே வந்து சிரிச்சுது அவனை பார்த்து. அப்புறம் ஹி கேம் அண்ட் கிளென்ட் த போர்ட். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் the way they thanked me, it was really unforgettable. அன்னைக்கு அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்த அந்த மொமெண்ட்ல ஐ தாட் both the students as well as I would not forget this experience அப்படின்னு நினைச்சேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்.